வணக்கம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பார்ட் 17 நம்ம பார்க்க போகிறது ஷவுட் லவுட். அதாவது இப்போ தொடர்ச்சியாக என்னோடய பதிவுகள் கேட்கும்போது உங்களுக்கும் நம்ம நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. பட் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். நம்ம சொன்னால் யார் கேட்பாங்க, இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் கூச்சமாக இருக்கே, இது நம்ம சுபாவம் இல்லையே அப்படின்னு கூட நினைப்பீங்க. இதுக்கு எனக்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆனந்தம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமைப்புக்குள்ளே போனேன். அதில் ஆக்டிவாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணேனே தவிர, மற்றபடி வெளியில் அதை பற்றி சொல்கிறத எனக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா, எங்கள் குரூப்லேயே சேதுன்னு இன்னொரு பில்டர் ஒருத்தர் இருந்தாங்க. அவரும் நானும் வேறு ஒரு பில்டர்ஸ் குரூப்லேயும் இருக்கோம், ஆனந்தம்லேயும் இருந்தோம். அப்போ ஒரு டைம் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது என்ன பண்ணாருன்னா, சேது சார் எங்கள் அந்த பில்டர்ஸ் குரூப்பில் இருந்து ஒரு 5-6 பில்டர்ஸை வாப்பா ஒரு ஈவெண்ட் நடக்குது வாங்கன்னு சொல்லி அவரோட இனோவா காரில் மொத்தமாகவே கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு அந்த பில்டர்ஸ்லாம் என்ன அந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு சொன்னாங்க, ஏன்பா இவ்வளோ நல்ல பெரிய விஷயம் பண்ணுறீங்க, ஏன் எனக்கு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி உரிமையாகவே என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணால் எனக்கும் சொன்னால் நானும் வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது, நல்ல விஷயத்தை கண்டிப்பாக தயக்கம் இல்லாமல் சொல்லணும் போல இருக்குது, இல்லைன்னா திட்டு வாங்கணுமே அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்குற எல்லா நல்ல விஷயத்தையும் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தேன். நம்ம வழக்கம் போல் ஏஎஸ்கே சாரை பற்றி சொல்லுவேன், டை பற்றி சொல்லுவேன், மாத்ரியா, ராஜா, எனக்கு தெரிஞ்ச எல்லா நல்ல விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன். சில நேரங்களில் நமக்கே டவுட்டாக இருக்கும். அதாவது இது நல்லா இருக்குன்னு தோணும், ஆனால் இது சரியா தப்பா அப்படின்றது 50-50 இருக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் தரமணி அப்படின்னு ஒரு படம் வந்தது. எனக்கு பொதுவாகவே யுவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரோட மியூசிக்கை எப்படியாவது லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக ரொம்ப டேரிங்கான சப்ஜெக்ட்டு. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஏ சர்டிஃபைட் மூவி, ரொம்ப டேரிங்கான சப்ஜெக்ட்ன்றதுனால இது எல்லாருக்கும் பிடிக்குமா, இதை பற்றி சொன்னால் நமக்கு ஏதாவது சின்ன ரெப்புடேஷன் பாதிக்குமா அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் தேடினேன். ஆனந்த விடனில் எவ்வளோ மார்க் போட்டாங்க அப்படின்னு பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 56 மார்க் போட்டு, அட்டகாசமான படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லி ஆனந்த விடனே போட்டுது. உடனே அதையே தூக்கி ஷேர் பண்ணி, பாருங்கள் ஆனந்த விடனே வாழ்த்துது, இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ நம்மளோட இன்டென்ஷன் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ப்ராக்டிக்கலி 1-2 விஷயங்கள் நம்ம ரெஃபர் பண்ண பீப்புள் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகலாம், இல்லை அவங்க மேலே தவறுகள் கூட இருக்கலாம். ஆனால் நம்மளோட இன்டென்ஷன் பியூராக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். மாத்ரியா தான் ஒரே வார்த்தையில் சொல்லுவார், நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, ஆனால் நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லா நல்ல விஷயத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வீக் உங்களுக்கு நான் ஒரு ப்ராக்டிகல்ஸ் கொடுக்க போகிறேன். என்னென்னா, வர 28ஆம் தேதி ஆனந்தமும் அகிலா மேடமும் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் ஒர்க் ஷாப் நடத்த போகிறாங்க. இது இந்த போஸ்டர் இங்கே போட்டிருக்கேன், இதோட டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. தென் உங்கள் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணி, இதில் மேக்ஸிமம் இதுதான் ஒரு நல்ல விஷயம், இதுக்கு நீங்கள் எப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்றத பார்க்க போகிறேன். இதில் ஒரு பார்ட் 2 கூட இருக்குது, அதை நான் அடுத்த பதிவில் என்னென்னு சொல்ல போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். அண்ட் ஜெகதீஷ், காவியா ஹோம்ஸ், ரெஃபரில் பற்றின எந்த தகவலாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம்.